வணக்கம் என் அன்பான குழந்தைகளே. இன்று நாம் ராஜஸ்தானில் உள்ள ரத்தம்போர் தேசிய பூங்காவிற்கு ஒரு அற்புதமான ஜங்கல் சஃபாரிக்கு செல்கிறோம். சிங்கம், புலி, யானை மற்றும் இன்னும் பிற விலங்குகளை பார்க்க போகிறோம். பள்ளி பேருந்தில் செல்வோம். ரயில் நிலையத்திற்கு வந்துவிட்டோம். சவாய் மாதோப்பூர் ஸ்டேஷனில் ரயிலை பிடிப்போம். நாம் ராஜஸ்தானை அடைந்து விட்டோம். பூங்காவிற்கு செல்ல இந்த பச்சை பேருந்தை பிடிக்கலாம். இது மின்சார பேருந்து. இந்த பேருந்துகள் சாலையில் ஓட்டும் பொழுது காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தாது. மேலும் நமது கிரகத்தை பாதுகாப்பாகவும் பசுமையாகவும் வைக்கும். பார், வானத்தில் விமானம். ஆம், பூங்காவை அடைந்து விட்டோம். நாம் சென்று நமது சஃபாரி வழிகாட்டியை சந்திப்போம். வணக்கம் இளம் ஆய்வாளர்களே, என் பெயர் ராஜா. நான் உங்கள் சஃபாரி வழிகாட்டி. இன்று இந்தியாவின் காட்டு இதயத்திற்குள் ஒரு சிலிர்ப்பான பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். நீங்கள் ஒரு அற்புதமான சாகசத்திற்கு தயாரா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னிடம் தொப்பி, தொலைநோக்கி மற்றும் குடிநீர் உள்ளது. சாகச பயணத்தை தொடங்குவோம். குழந்தைகளே, இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போது காட்டில் மென்மையான ராட்சதர்களை நாம் சந்திக்க உள்ளோம். இந்திய யானைகள். யானைகள் மிக பெரிய நிலவிலங்குகள். இவை நீண்ட தண்டுகளை தண்ணீர் குடிக்கவும், இலைகளை உண்பதற்காகவும், பொருட்களை எடுப்பதற்காகவும் பயன்படுத்துகிறது. யானையின் நீட்டிக்கப்பட்ட பற்கள் தந்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது வங்காள புலி, இந்தியாவின் மிக அற்புதமான உயிரினங்களில் ஒன்று. புலிகள் உலகின் மிக பெரிய பூனைகள் மற்றும் 360 கிலோகிராம் வரை எடை கொண்டது. இது மான். இவை அழகான ஓட்டப்பந்தய வீரர்கள். மரக்கிளை போன்று இதன் தலை மீது கொம்புகள் உள்ளன. காட்டுப்பன்றிகள் தெளிவற்ற பன்றிகள் போன்றவை. தங்கள் வலுவான மூக்கை பயன்படுத்தி சுவையான உணவை கண்டுபிடிக்கிறது. சிங்கங்கள் காட்டின் ராஜாக்கள். இவை உரத்த கர்ஜனையை கொண்டது. மற்றும் பெருமைகள் எனப்படும் பெரிய குழுக்களில் வாழ்கிறது. கழுத்திலிருந்து வளரும் நீண்ட அடர்த்தியான முடி மேனி என்று அழைக்கப்படுகிறது. வரிக்குதிரைகள். இவை கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். வேட்டைக்காரர்களை குழப்புவதற்காக இதன் மீது கோடுகள் உள்ளன. மனித கைரேகையை போல ஒவ்வொரு வரிக்குதிரைக்கும் ஒரு தனித்த பட்டை வடிவம் உள்ளது. குரங்குகள் மரங்களில் ஏறுவதையும் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு போவதை விரும்புகின்றன. ஒட்டகச்சிவிங்கிகள் மிக நீளமான கழுத்துக்களை கொண்டுள்ளன.
இவை உணவுக்காக மரங்களில் உயரமான இலைகளை அடைய உதவுகின்றன. சோம்பல் கரடிகள் அவற்றின் கூர்மையான கருப்பு ரோமங்களுக்கு பெயர் பெற்றவை. இவற்றின் மார்பில் வெள்ளை நிற வி வடிவ அடையாளங்கள் மற்றும் கரையான் எறும்புகளுக்கான உணவு விருப்பம் தனித்துவமானவை. நீர் யானை. நீர் யானைகள் பெரியவை மற்றும் தண்ணீரில் நீந்துவதை விரும்புகின்றன. இவற்றுக்கு பெரிய வாய் மற்றும் பற்கள் இருக்கும். இருபது கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக முதலைகள் உள்ளன. இது வாழும் டைனோசர்கள் போன்றவை. இவை நிபுணத்துவ நீச்சல் வீரர்கள் மற்றும் வலுவான தாடைகளை கொண்டது. பல்வேறு சூழல்களுக்கு நரிகள் தந்திரமான நடத்தை மற்றும் தகவமைப்புக்கு பெயர் பெற்றவை. நரிகள் புத்திசாலி மற்றும் பஞ்சு போன்ற வாள்கள் கொண்டவை. இவை அமைதியாக சுற்றி பதுங்கி சிறப்பாக வேட்டையாடும். கொரில்லாக்கள் மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை மற்றும் சுமார் 98% நமது டிஎன்ஏ உடன் ஒத்து போகின்றன. இவை வலுவானவை மற்றும் மென்மையானவை. இவை தனது குடும்பத்துடன் காடுகளில் சுற்றித் திரிய விரும்புகின்றன. நாம் பறவையையும் பார்க்க போகிறோம். மயில். மயில்கள் வண்ணமயமான இறகுகளை கொண்டவை மற்றும் அவற்றை காட்ட விரும்பும். சிறுத்தைகள் மிக வேகமான நிலப்பரப்பு விலங்குகள். இவை மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகம் அடையும் திறன் கொண்டவை. சிறுத்தைகள் 3 வினாடிகளுக்குள் 0 முதல் மணிக்கு 96 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை. மலைப்பாம்புகள் ஆபத்தான பெரிய பாம்புகள். இவை கெட்டிக்கார அரவணைப்பாளர்கள். ஆனால் இவை இரவு உணவை கட்டி பிடிப்பதன் மூலம் அதை தீவிர நிலைக்கு கொண்டு சென்று பின் சாப்பிடும். புலி, யானை போன்ற பல அற்புதமான விலங்குகள் மற்றும் மயில் போன்ற அழகான பறவையை இன்று நாம் பார்த்தோம். இயற்கை உண்மையிலேயே ஒரு தலை சிறந்த படைப்பு. இது ஒரு அழகான கலைப்படைப்பு இல்லையா? நீங்கள் என்னுடன் விலங்குகளை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் அனைவரையும் ரயில் நிலையத்தில் விடுகிறேன். போகும்போது நான் உங்களை ஒரு பிரமிக்க வைக்கும் காட்டுப்பாதை வழியாக அழைத்துச் சென்று எனது அழகான மாநிலமான ராஜஸ்தானின் அழகை காட்டுகிறேன். வீடு வரை பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் தொடர வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. நன்றி.
குழந்தைகளுடன் உட்கார்ந்து அவர்களிடம் சொல்லுங்கள். இது எந்த பறவை? இந்த விலங்குகளின் பெயர் என்ன? நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே, காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருப்பது முக்கியம். ஒருபோதும் தொடவோ அருகில் செல்லவோ முயற்சிக்காதீர்கள். அவர்கள் காடுகளில் தங்கள் வீட்டை அனுபவிக்கட்டும். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொலைபேசிகளை பயன்படுத்தக்கூடாது. 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. 6 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 முதல் 4 மணி நேரம் மட்டுமே. அதிக திரை நேரம் உங்கள் கண்களுக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். நன்றி.